தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்ற சமயத்தில் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு பாஜக சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை பனையூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடியை ஏந்திக் கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு தொகுதியை கூட இழக்காது என்று கூறினார். புதிய லோக்சபாவுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் கூட அதே 7.17% தமிழகத்திற்கு இருக்க போது, யூபிக்கு அதே இருக்க போது, கர்நாடகாவுக்கு அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்க போது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களாக இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது அதையெல்லாம் மறைத்துவிட்டு மறந்துவிட்டு ஒரு தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேரளாவுடன் முல்லை பெரியாறு அணை, கர்நாடக அரசிடம் ஓசூர் வரையிலான மெட்ரோ விரிவாக்கம் உள்ளிட்டவை குறித்து ஏன் பேசவில்லை என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஆகியவற்றில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். கோடை விடுமுறை தொடங்குவதால் உதகை குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகை குன்னூர், உதகை மேட்டுப்பாளையம் வழித்தடத்தில் மலை ரயிலில் பயணிக்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் காலங்களில் தெற்கு ரயில்வே சார்பில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதன்படி கோடை விடுமுறை தொடங்க இருப்பதால் மார்ச் 28ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் குன்னூரில் இருந்து உதகைக்கு காலை 9:40 மணிக்கும், உதகையில் இருந்து குன்னூருக்கு மாலை 4:45 மணிக்கும் மலை ரயில் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளது. உதகை மேட்டுப்பாளையம் வழித்தடத்தில் கோடைகால சிறப்பு ரயில் சேவைக்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியானது குறிப்பிடத்தக்கது. ஆழ்கடலில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ராமநாதபுரம் மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். தமிழ்நாட்டில் ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை கடந்த மாதம் மத்திய அரசு வெளியிட்டிருந்தது. குறிப்பாக ராமநாதபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை கடல் பகுதியில் 9,990 சதுர அடி பரப்பில் எண்ணெய், எரிவாயு எடுக்க ஏலம் கோரப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் எரிவாயு கிணறுகளை அமைத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மட்டுமின்றி கடல்வாழ் உயிரினங்கள், அரிய வகை பவளப்பாறைகள், விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களும் பாதிக்கும் அபாயம் இருப்பதால் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இத்திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டை கடற்கரையில் மீனவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 200 அடி ஆழத்துக்கு தோண்டணுமா வேணாமா? அப்படி தோண்டும் போது வெடி வச்சு தவிர்க்க மாட்டீங்களா? சாதாரண சிறிய அதிர்வுகளை கூட கடல் வாழ் உயிரினங்கள் தாங்காது, செத்து போகும். இது எல்லாரும் தெரியுங்கள. நீங்க தீவுகளை பாதுகாக்கப்படும் எங்க ஆளுங்களை எத்தனை கேஸ் போட்டீங்க? அட்டையை பிடிச்சிட்டா அவளையும் அப்படித்தான் சொல்லி இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் அழியுது. அப்படின்னு இதுக்கு என்ன செய்யறது? எனவே இந்த திட்டம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடாது. மேலும் படகுகளில் கருப்பு கொடிகளை கட்டி எதிர்ப்பை பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கள்ளச்சாராய மரண வழக்கு தொடர்பாக 6 காவலர்களுக்கு கட்டாய பணி ஓய்வு அளித்து டிஐஜி திஷா மிட்டல் உத்தரவிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு மே மாதம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் அருந்தியதில் 14 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் 8 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு காவல்துறையினரின் அலட்சியமும் காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் மரக்காணம் காவல் நிலையத்தில் காவலர்களாக பணியில் இருந்த செந்தில்குமார், வேலு, குணசேகரன், பிரபு, முத்துக்குமார் ஆகிய 5 பேர் மற்றும் கோட்டக்குப்பம் மதுவிலக்கு காவல் நிலைய காவலர் அருணன் ஆகிய 6 பேருக்கும் கட்டாய பணி ஓய்வு அளித்து விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மிட்டல் உத்தரவிட்டுள்ளார். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேனின் மகன் வீடியோ வெளியிட்ட நிலையில் அவரது வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நெல்லையில் நிலத்தகராறில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் தனது தந்தையின் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக காவல்துறையில் சில அதிகாரிகள் செயல்படுவதாக ஜாகிர் ஹுசேனின் மகன் எஜூர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில் தனது தந்தையைப் போல தானும் குறிவைக்கப்படுவதாகவும் கூறியிருந்தார். தனது குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் வலியுறுத்தி இருந்தார். ஏதாவது ரிசால்வ் பண்றதுக்கு என்ன ஆஃப் பண்ணிட்டா போதும். ஸோ அதனால அந்த லேடி எப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்களோ அது வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அந்த லேடி தான் முதல்ல A1 அவங்க தான் ஃபுல்லா தூண்டினது எல்லாம் பண்ணது. அட்லீஸ்ட் ஒரு 2 போலீஸாவது எங்களுக்கு பாதுகாப்பு போடணும் வீட்டில், அவங்களை அரெஸ்ட் பண்ற வரைக்குமாவது. இதைத் தொடர்ந்து எஜூர் ரஹ்மான் வீட்டிற்கு சார்பு ஆய்வாளர் தலைமையில் 2 பேர் கொண்ட ஆயுதம் ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் இருப்பார்கள் என மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெல்லை கொலை வழக்கில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் தொழுகை முடித்துவிட்டு சென்றதை செல்போன் மூலமாக குற்றவாளிகளுக்கு தகவல் தெரிவித்ததாக 11ஆம் வகுப்பு மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டவுன் தொட்டிப்பால தெருவை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் கடந்த 18ஆம் தேதி பள்ளிவாசல் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது 3 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த முகமது தௌஃபிக், அவருடைய மனைவி நூர் நிஷா, சகோதரர் கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கார்த்திக், அக்பர் ஷா நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் தலைமறைவாக இருந்த முகமது தௌஃபிக்கை தனிப்படை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். இதனிடையே சரணடைந்த இருவரை 2 நாட்கள் காவல் எடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் 16 வயதுடைய 11ஆம் வகுப்பு மாணவர் இந்த கொலை சம்பவத்தில் உடந்தையாக இருந்தது கண்டறியப்பட்டது. சம்பவத்தன்று ஜாகிர் ஹுசைன் பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு சென்றதை 11ஆம் வகுப்பு மாணவர் தான் செல்போனில் கொலையாளிகளுக்கு தகவல் அளித்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த மாணவரை கைது செய்த காவல்துறையினர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள நூர் நிஷாவை தேடி வருகின்றனர். இதனிடையே 2 நாட்கள் காவல் முடிந்த நிலையில் கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய கிருஷ்ணமூர்த்தியை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். வேங்கை வயல் வழக்கில் விட்டோடி என்று அறிவிக்கப்பட்ட காவலர் முரடி ராஜா தன்னை மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ளும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் காவலர் முரடி ராஜா உள்ளிட்ட 3 பேர் மீது குற்றம் சாட்டிய சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து குற்றம் சாட்டிய காவலர் முரடி ராஜா கடந்த ஜனவரி 20ஆம் தேதி முதல் பணிக்கு வராத காரணத்தால் அவரை விட்டோடி என்று மாவட்ட காவல்துறை அறிவித்தது. தற்போது வேங்கை வயல் வழக்கில் காவலர் முரடி ராஜா உள்ளிட்ட 3 பேர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி வருகின்றனர். இந்நிலையில் காவலர் முரடி ராஜா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து தன்னுடைய விளக்கத்தை அளித்ததோடு தன்னை மீண்டும் பணியில் சேர்ந்து பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என மனு அளித்துள்ளார். காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து அவர் அளித்த மனு மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கை செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை அதிபராக பதவியேற்ற அனுர திசாநாயக்க டிசம்பரில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது இருநாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் மோடி மற்றும் அனுர திசாநாயக்க ஆலோசனை மேற்கொண்டனர். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசிய அனுர திசாநாயக்க முக்கிய ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கை வரவிருப்பதாக கூறினார். அப்போது திருகோணமலையில் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமானப் பணிகள் தொடங்கும் என்று திசாநாயக்க குறிப்பிட்டார். இது இலங்கை மின்சார வாரியம் மற்றும் இந்தியாவின் தேசிய வெப்பமின் கழகம் இணைந்து செயல்படுத்தும் திட்டம் என்றும் அவர் கூறினார். இலங்கை செல்லும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பெங்களூருவில் பெய்த கனமழை காரணமாக விமானங்கள் சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு திருப்பிவிடப்பட்ட நிலையில் சாலை போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பெங்களூருவில் திடீரென்று சூறைக்காற்றுடன் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஹைதராபாத், ஷிரடி, துர்காப்பூரில் இருந்து வந்த விமானங்கள் மோசமான வானிலையால் பெங்களூருவில் தரையிறங்க முடியாமல் சென்னை விமான நிலையம் வந்து தரையிறங்கின. இதேபோல சில விமானங்கள் கோவை, திருப்பதி உள்ளிட்ட இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். வெங்காய ஏற்றுமதி மீதான 20% வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கடந்த ஆண்டு வெங்காயத்தின் விளைச்சல் குறைந்ததால் விலை கடுமையாக அதிகரித்தது. இதனால் உள்நாட்டில் வெங்காயத்தின் விலையை குறைக்கும் வகையில் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்தது. அதன்படி வெங்காய ஏற்றுமதிக்கு 20% வரி விதித்து உத்தரவிட்டிருந்தது. கட்டுப்பாடுகள் உள்ளபோதும் கடந்த ஆண்டு செப்டம்பரில் 72,000 டன்னாக இருந்த வெங்காய ஏற்றுமதி கடந்த ஜனவரி மாதத்தில் 1,85,000 டன்னாக அதிகரித்தது. தற்போது விளைச்சல் அதிகரித்துள்ளதால் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்க விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து வெங்காயத்தின் மீதான 20% ஏற்றுமதி வரியை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வெங்காய விலை தேசிய சராசரியில் 39%, சில்லறை விலையில் 10% குறைந்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஏற்றுமதி வரி ரத்து அறிவிப்பு வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடிகர் சுஷாந்த் சிங்கின் மரணம் தற்கொலைதான் என 4.5 ஆண்டு விசாரணைக்கு பிறகு சிபிஐ இறுதி அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. MS தோனியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் நடிகர் சுஷாந்த் சிங்.
இவர் 2020ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி மும்பையில் அவரது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சுஷாந்த் கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டிய நிலையில் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வந்தது. இந்நிலையில் 4.5 ஆண்டு விசாரணைக்கு பிறகு இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. அதில் சுஷாந்த் சிங் வழக்கில் அனைத்து கோணங்களிலும் நடத்திய விசாரணையில் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை நிரூபிக்க அறிவியல் ரீதியாக எந்த ஆதாரமும் இல்லை என கூறியுள்ளது. அவரது மரணம் குறித்து சமூக வலைதளங்களில் வெளியான அனைத்து தகவல்களும் தவறானவை என்றும் மன அழுத்தம் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் சிபிஐ இறுதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சடித்து கலைக்க முயன்ற காட்சிகள்தான் இவை. இஸ்தான்புல் நகரின் மேயராக உள்ள எக்ரீம் இமாமோக்லு துருக்கி அதிபர் எர்டோகனுக்கு வலுவான அரசியல் போட்டியாளராக உள்ளார். இந்நிலையில் ஊழல் மற்றும் பயங்கரவாத ஆதரவு என்ற குற்றச்சாட்டின் கீழ் இமாமோக்லு கைது செய்யப்பட்டார். இதை எதிர்த்து மேயர் எக்ரீம் இமாமோக்லுவின் ஆதரவாளர்கள் இஸ்தான்புல் நகரில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் தண்ணீரை பீச்சடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டக்காரர்களை கலைத்தனர். தேர்தலில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற அச்சத்தில் அதிபர் எர்டோகன் மேயரை கைது செய்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. ஐபிஎல் தொடரின் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தாவை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. 18வது ஐபிஎல் தொடர் கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிராக முதல் போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதல் ஓவரின் 3வது பந்தில் கேட்சை தவறவிட்டதால் தப்பிய குவிண்டன் டிகாக் 5வது பந்தில் ஆட்டமிழந்தார். எனினும் கேப்டன் ரஹானே சுனில் நரேன் ஜோடி அதிரடியாக விளையாடி மின்னல் வேகத்தில் ரன்களை சேர்த்ததால் முதல் 10 ஓவர்களில் 100 ரன்களை கடந்தது. இந்த சீசனின் முதல் அரை சதத்தை அடித்த ரஹானே 31 பந்துகளில் 56 ரன்களுடனும் நரேன் 44 ரன்களிலும் வெளியேறினர். இதன் பின்னர் 30 ரன்கள் சேர்த்த ரகுவன்ஷி தவிர மற்ற வீரர்கள் சொதப்பியதால் கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 174 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதையடுத்து ஆர்சிபியின் தொடக்க வீரர் பிலிப் சால்ட் 56 ரன்களையும் கேப்டன் ரஜத் படிதார் 34 ரன்களையும் விளாசினர். 59 ரன்கள் சேர்த்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த விராட் கோலி அணிக்கு வெற்றியை தேடி தந்தார். 22 பந்துகள் மீதமிருந்த நிலையில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. கேகேஆரின் 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆர்சிபி வீரர் குணால் பாண்டியா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். தனுஷ் இயக்கத்தில் அஜித் நடிப்பது குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உறுதி செய்துள்ளார். யூடியூப் நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்த அவர், லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு விரைவில் படப்பிடிப்பு பணிகள் தொடங்க உள்ளதாக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் விளக்கம் தந்தார். அதேபோல தனுஷ் இயக்கத்தில் அஜித்தை வைத்து படம் தயாரிக்க தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அது குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறினார். ஒரு மாதத்திற்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸ் இன்று வீடு திரும்புவார் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு 2 நுரையீரல்களிலும் நிமோனியா தொற்று பாதிப்பு இருப்பதை உறுதி செய்த மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். போப் பிரான்சிஸ் இயற்கையாக சுவாசிக்க சிரமப்படுவதால் மூக்கின் வழியாக குழாய் பொருத்தப்பட்டு ஆக்ஸிஜன் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இரவில் வென்டிலேட்டர் உதவியுடன் அவர் சுவாசிக்கும் வகையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் போப் பிரான்சிஸ் உடல்நிலை கடந்த 2 வாரங்களாக சீராக இருப்பதாகவும் வென்டிலேட்டர் உதவியின்றி மூச்சு விடுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் இன்று அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வாட்டிக்கனில் உள்ள அவரது இல்லத்திற்கு திரும்புவார் என கூறப்படுகிறது. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாலும் அவர் முழுமையாக குணமடைய 2 மாதங்கள் ஆகும் என கூறப்படுகிறது. இதனிடையே போப் பிரான்சிஸுக்காக தொடர் பிரார்த்தனையில் ஈடுபட்ட கத்தோலிக்க மக்கள் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ள செய்தி அறிந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.